ஆன்மா வருவதோ போவதோ இல்லை. அதற்குப் பிறப்போ இறப்போ கிடையாது. அது எங்கும் நிறைந்தது. அதுவே நீ. வருவது போவது என்பதெல்லாம் வெறும் கட்டுக்கதை. நீங்கள் இந்த கணத்திலேயே சொர்க்கத்திலும் இருக்கிறீர்கள், நரகத்திலும் இருக்கிறீர்கள். மனம் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட கனவைக் காண்கிறது. அவ்வாறே நாம் இந்த உலகையும் மனிதர்களையும் காண்கிறோம். நமது ஆசைகளைப் பொறுத்தே நாம் உலகைச் சொர்க்கமாகவோ நரகமாகவோ காண்கிறோம். எந்தக் கனவும் கலந்தேயாக வேண்டும், எதுவும் நிரந்தரமல்ல. மிருகத்தனமான கருத்துக்களைக் கொண்டிருப்பவர்கள் இறந்தபின் மிருகங்களாகிறார்கள். ஒருவன் எதை விரும்புகிறானோ அதையே அடைகிறான். முதலில் இறைவன் புலன்கள் சம்பந்தப்பட்ட நுண்மையாக வர்ணிக்கப்பட்டாலும் பின்னர் அனைத்திற்கும் அப்பாலுள்ள உயர்ந்த கருத்தே வழங்கப்படுகிறது. இருளை இருள் மூடியிருந்த நிலையில் படைத்தவர் யார் என்ற தேடல் வெளியில் தொடங்கி இறுதியில் அகத்தே முடிந்தது. அண்டவெளி ஆராய்ச்சியோ சூரிய ஆராய்ச்சியோ பிறப்பு இறப்பு பிரச்சினைக்கு தீர்வு தராது. மனித ஆன்மாவை ஆராய்ந்தால் மட்டுமே விடை கிடைக்கும். உடலுக்கும் மனத்திற்கும் உள்ளே அழியாத உண்மை பொருள் இருக்கிறது. அதற்குப் பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. பேருக்காகவும் புகழுக்காகவும் நற்பணிகள் செய்தவர்கள் சொர்க்கத்தில் இருப்பதாக கனவு காண்பார்கள். அவர்கள் தேவர்கள் ஆகிவிட்டாலும் அது நிரந்தரமல்ல. விழித்தெழுந்து முயற்சியில் ஈடுபடு, லட்சியத்தை அடையும் வரையில் நில்லாதே. இது வாள்முனையில் நடப்பது போன்ற கடினமான வழி.